ஸோ குட் ஆஃப்டர்நூன் பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி செக்லிஸ்ட் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை வந்து எப்படி வந்து வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்கலான்ற செக்லிஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எப்போ வாங்கணும் அப்படின்னா early as possible. ஏன்னா உங்களோட ஏஜ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 25 வந்து ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேசிக்கலி வந்து நீங்கள் அந்த டைமில் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது கோ ஃபார் வித் சிம்பிள் இன்சூரன்ஸ் ஒன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரீமியம் பேபேக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் பேபேக், ஆனுவிட்டி, அவாய்ட் ஜீரோ காஸ்ட். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டெர்மினாலஜியில் இருக்கிறத வந்து ரொம்ப சிம்பிளான இன்சூரன்ஸில் போனால் போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான உங்களுக்கு புரியாத இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எதுவுமே நீங்கள் போக வேணாம். அடுத்தது வந்து அவாய்ட் அல்ட்ரா லாங் டேர்ம் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி வந்து உங்களுக்கு வந்து 85 மெச்சூரிட்டி வந்து 85 ஆனால் 95 ஆனால் அதில் வந்து உங்களுக்கு வந்து சம் அஷ்யூர்டு உங்கள் ஃபேமிலிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கர்ஸ் இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் உங்களை பிச் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே வந்து மேக்ஸிமம் அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ யூஸ்வலி வந்து அவாய்ட் அல்ட்ரா லாங் டேர்ம் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இஃப் யூ ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக், நீங்கள் வந்து குடிப்பீங்க, இல்லை ஸ்மோக் பண்ணி தம் அடிப்பீங்க, சரக்கு அடிப்பீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு உங்களோட இன்ஷூர் பண்ணுறவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஹையாக தான் இருக்கும், ஆனால் உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் காப்பாற்றப்படும். ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் வந்து ஒரு ரிஸ்க் டைமில் தான் வந்து அது வந்து ரிஸ்க் ஏதாவது ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ வந்து நான் சரக்கு அடிக்கிறதோ இல்லை தம் அடிக்கிறதோ வந்து நான் வந்து அது வந்து சொல்லாமல் இருந்தேன்னா உங்கள் இன்சூரர் வந்து அதை வந்து மேக்ஸிமம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம ஒரு சம் இன்சூர்டு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி வந்து அதுக்கு ஒரு ஓவராலான ஒரு வியூ தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம் இன்சூர்டு நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ். இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ்னால் உங்களோட ரெண்ட்டு, உங்களோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு மெய்டு யாராவது இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் டிரைவர் ஃபீஸ், ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கேல்குலேட் பண்ணிட்டு இன்ட்டு 12. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில இதில் வந்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன். இப்போ உங்கள் பசங்களோட எஜுகேஷன் வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து எஜுகேஷனோட அமௌண்ட்டும் நீங்கள் கூட்டுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹோம் லோன் ஏதாவது இருந்ததுன்னா ஹோம் லோன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் லோன், இது எல்லாமே நீங்கள் வந்து கூட்டிட்டு டிவைட் பை 3 ஒரு அமௌண்ட் வரும். நான் அது வந்து பின்னாடி வந்து எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மைனஸ் வர்ற அமௌண்ட்டோட மைனஸ் உங்களோட சேவிங்ஸ், உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட், உங்களோட எஃப்டி, உங்களோட கோல்டு, உங்களோட ஹவுஸ், ஏதாவது அசெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இது பண்ணுவோம். அப்போது நான் ஒரு ஓவராலான ஒரு வியூ சொல்கிறேன். எப்படின்னா உங்களோட 20 to 25x ஆஃப் யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட 12 மந்த்ஸோட இன்கம் வந்து 12 lakhs வரும். ஸோ 12 lakhs இன்ட்டு 20 இல்லைனா 25 இன்ட்டு 25 வர்ற அமௌண்ட்டு தான் உங்களோட சம் இன்ஷூர்டாக இருக்கிறது நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆனுவல் உங்களோட 12 lakhs வந்து உங்களோட ஆவரேஜ் சிடிசி, அதாவது உங்களோட சிடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு 25. அப்போது இன்ட்டு 25னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 crore வருது. ஆனால் நீங்கள் சம் அஷ்யூர்டு வந்து ஜஸ்ட் ஒன்லி வந்து நீங்கள் 1 crore பண்ணிங்கன்னா அந்த 2 lakhsன்றது வந்து ஓவர் ஹெட். அது வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட்டாக, அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களால் புரட்ட முடியாது. ஸோ பேசிக்கலி வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது. ஸோ வந்து பேசிக்கலி வந்து ஆனுவல் இன்சூரன்ஸ் பே அவுட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். 3 பே அவுட் ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று வந்து லம்சம் பே அவுட் ஆப்ஷன் வரும், இன்னொன்று வந்து லம்சம் ப்ளஸ் மந்த்லி இன்கம் பே அவுட் ஆப்ஷன் வரும், இன்னொன்று வந்து இன்கம் பே அவுட் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமமாக வந்து எதை சூஸ் பண்ணோன்னா ஆனுவல் இன்சூரன்ஸ் பே அவுட் வந்து ஆனுவல் பண்ணுறது நல்லது. இது ஏன்றதும் சொல்கிறேன். அப்புறம் வந்து
நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது எடுக்க போகும்போது அதோட முக்கியமான வார்த்தை கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அது என்னன்றது அந்த இன்சூரன்ஸ் பார்ட்னர் யார், இதோட ரேஷியோ எவ்வளோன்றது நீங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணணும். ஏன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸும் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் டிக் மேரேஜ் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இது என்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக தயவு செஞ்சு இதை நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நீங்கள் தனியாக பண்ணலாம், பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் டேக்ஸும் வந்து ரெண்டுமே வந்து இது பண்ணுற மாதிரி இது பண்ணிக்காங்க. ஸோ முக்கால்வாசி வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அண்டர் 80C வந்து உங்களுக்கு 1,50,000 வந்து நீங்கள் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்கலாக நம்ம வந்து எதுக்கு இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம இல்லாத டைம்லேயும் கூட அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பேசிக்கலி வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இன்சூரன்ஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இன்சூரன்ஸை நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? ஒன்று வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக எடுக்கிறோம், இன்னொன்று வந்து லம்சம் பேமெண்ட், நோ பே பேக், பாலிசி எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி டேர்ம் இன்சூரன்ஸ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சீப்பஸ்ட் எஃபென்சிவ் வே டு சேவ் யுவர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ நம்ம பேசிக்கலாக வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டிபெண்டன்ஸ், நம்மளோட சில்ட்ரன்ஸ், நம்மளோட ரிட்டையர்ட் பேரண்ட்ஸ் நம்ம இல்லாத டைமில் நம்ம அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எடுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் லோன் எடுக்கும்போது வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சடன் கேஸ் ஆஃப் டெத் இல்லை அந்த மாதிரி அது வந்ததுன்னா உங்களால் வந்து அந்த டைமில் வந்து வீடை விற்க வேண்டிய நிலைமைக்கு போயிடும். ஏன்னா நீங்கள் தான் வந்து சிங்கிள் ஏர்னிங் இன்கமாக இருக்கும். ஸோ வந்து வீட்டில் வந்து பியர் ப்ரெஷர்னால நம்ம வீடு எடுத்திருப்போம். ஸோ அப்போ அந்த வீடு வந்து நம்ம எடுக்கிற டைமில் வந்து வீடு வந்து கஷ்டப்பட்டு இஎம்ஐ போட்டு எடுத்திருப்போம். அந்த இஎம்ஐ வந்து நம்மளால் பே பண்ண முடியாமல் என்ன ஆகிடும்னா நம்ம வந்து அந்த வீடை வந்து விற்கிற நிலைமைக்கு போயிடும். ஸோ பேசிக்கலாக வந்து நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்துருந்தீங்க, இப்போ யூஸ்வலாக இப்போ சென்னை மாதிரி இடத்துல வந்து சென்னையில் வீடு வாங்க முடியாது. அப்போ கூடுவாஞ்சேரி இல்லை அதுக்கு தாண்டி மரக்காணம் இல்லை வந்து மேல்மருவத்தூருக்கு அண்ணாண்டை இல்லை செங்கல்பட்டுன்னு இந்த சைடில் வந்து செங்கல்பட்டு அந்த சைடில் தாண்டி தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டல் இன்கமுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற இஎம்ஐக்கும் ரெண்டல் இன்கமுக்கும் மேட்சே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டல் இன்கம் வந்து உங்களுக்கு ஒரு 5,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இஎம்ஐ 15,000 பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் சொந்த வீடு வேணும்னு சொல்லி பியர் ப்ரெஷரில் பண்ணனால இப்போ வந்து அந்த ஒரு ஹோம் லோன் இதில் வந்து நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்துகிட்டு இருந்தீங்க அண்ட் நீங்கள் வந்து சிங்கிள் ஏர்னிங், உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் சிங்கிள் ஏர்னராக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹோம் லோன் வந்து தயவு செஞ்சு ஹோம் லோன் எடுத்துருந்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தயவு செஞ்சு எடுக்கணும். அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேமிலி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து சரியாக இல்லை அதுக்கான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கார்பஸ் நான் ரெடி பண்ணலைன்னா கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்கலாக வந்து எந்த டைமில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா நாட் இப்போவே நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைம்லேயே வந்து நீங்கள் வந்து முதல் வேலையாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரீமியம் வந்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் வந்து 25ன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரீமியம் வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 கட்டுறீங்கன்னா உங்களோட ஆனுவல் ப்ரீமியம் வந்து 40 ப்ரீமியம் கட்டணும். ஸோ 40 ப்ரீமியம் கட்டும்போது 4 லட்ச ரூபா ஆகும். இப்போ அதே வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு கட்டுறீங்க, அதாவது உங்களோட ஏஜ் வந்து 30ன்னு வைங்க, உங்களோட ப்ரீமியம் வந்து 1,200. இது சும்மா சொல்கிறேன், 2,200. அப்போ என்ன ஆகும், உங்களோட ஆனுவல் ப்ரீமியம் கம்மியாகும், ஆனால் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் அக்ரிகேட்டடாக பார்த்தீங்கன்னா 4,20,000 நீங்கள் கட்டுவீங்க. அதே மாதிரி உங்களோட இப்போ நீங்கள் வந்து 35 வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இல்லை அந்த டைமில் வந்து உங்களோட ப்ரீமியம் அதிகமாகவும் உங்களோட ஆனுவல் ப்ரீமியம் வந்து 30,000, நீங்கள் வந்து 4,50,000 கட்டுவீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சின்ன வயசில் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ அடுத்தது வந்து எங்கெல்லாம் வந்து நம்மளோட பாலிசி டியூரேஷன் பற்றி நம்ம முக்கியமாக தெரியணும். ஸோ பாலிசி டியூரேஷன் எதுக்கு நம்ம வந்து மெயினாக தெரியணும்னு நான் சொல்கிறேன். ஸோ பாலிசி டியூரேஷன் வந்து இது வந்து எந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை எந்த டைமில் முடிக்கிறீங்கன்றது கரெக்டாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து எந்த இன்சூரர் கிட்ட போகிறீங்களோ அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒன்று விடாமல் லைன் பை லைன் வந்து நீங்கள் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அது புரியலைன்னா உங்கள் கூட பக்கத்தில் வந்து அவர்
செல் பண்ணுவார் இல்லையா, உங்களோட கமிஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ, அப்படி இல்லைனா வந்து அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட கிளியராக டீட்டெயிலாக கேளுங்க. இப்போது வந்து எதெல்லாம் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் பண்ணக்கூடாதுன்றது ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளெயின் வெண்ணிலா டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரீமியம் பேபேக் ஆப்ஷன்னு சொல்லி இருக்குது. அதாவது மேக்ஸிமம் வந்து கம்பெனி, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் பேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ இது நீங்கள் பண்ணணும். ஸோ பேசிக்கலாக டார்கெட் இது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, எது விற்க முடியாதோ இல்லை எதில் வந்து கம்பெனிக்கு ஹை மார்ஜின் ப்ராடக்ட் இருக்கோ அந்த கம்பெனிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ பேசிக்கலி இன்சூரன்ஸோட ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் வந்து பேசிக்கலி பென்ஷன் பிளான்ஸ், ஆன்விட்டி பிளான்ஸ், இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் பேபேக், ஜீரோ சம் அஷ்யூர்ட், இந்த மாதிரி பேபேக் பாலிசியில் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸில் உங்களுக்கு பெருசாக வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது. ஸோ நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து நீங்கள் ஒரு ஏஜென்ட் கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்ககிட்ட வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு தான் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ரெகுலர் பிளானில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெகுலர் பிளானில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த பர்டிகுலர் கமிஷனர் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி. அப்புறம் நீங்கள் சிப்பு உங்களை போட சொல்லுவாங்க. சிப்பு போடும்போது என்ன ஆகும், ஏசிஹெச் நீங்கள் போட சொல்லியிருப்பாங்க. ஏசிஹெச் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரி. ஸோ டெபிட் ஆகிற மாதிரி வரும்போது என்ன ஆகும், அதுதான் வந்து அவங்களுக்கு லாபம். நீங்கள் வந்து லம்சம் அதிகமாக சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏசிஹெச் மூலிமா போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்சூரன்ஸோட ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்விட்டி பிளான்ஸ் தான். ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிளெயின் வெண்ணிலா வந்து டேர்ம் இன்சூரன்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து கம்மியாக கட்டுவீங்க. ஸோ இந்த ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கு திரும்பி வராது. ஆனால் ப்ரோக்கர்ஸ் என்ன உங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து இவ்வளோ வந்து பே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டி முடிச்ச அப்புறம் நீங்கள் இன்கேஸ் எந்த டெத் அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து திருப்பி வரும் சார், இது உங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. பட் வந்து டைம் வேல்யூ ஃபார் மணின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 10,000 ரூபாய் பே பண்ணுறதுக்கும் 10 வருஷம் கழிச்சு என்னோடய பர்ச்சேசிங் பவர் 10,000 ரூபாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ரிமைனிங் அமௌண்ட் நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். நீங்கள் வந்து நான் உங்களை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ கூட நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலை. நீங்கள் அந்த 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க தெரியுமா, ப்ரீமியம் உங்களுக்கு பேபேக் பண்ணுறதுக்காக. ஸோ பேசிக்கலாக வந்து அதை நீங்கள் வந்து பேங்க் எஃப்டியில் போட்டிங்கன்னா அந்த ரிட்டர்ன் வருது இல்லை கோல்டில் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வர ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ரீசன்னால தான் மேக்ஸிமம் வந்து பிளெயின் வெண்ணிலா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற காரணம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பேபேக் ஆப்ஷனில் ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்குறது, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது வந்து ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து பேசிக்கலி வந்து இப்போ ஒரு 100 பேர் வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூல் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 100 பேர் போடுறாங்கன்னா அந்த 100 பேரும் ஒரே டைமில் இன்சூரன்ஸ் கேட்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் கேட்பாங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். ஸோ பேசிக்கலி வந்து இன்சூரன்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியே இது தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க இல்லை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ஸ்டாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அதிகமாக இதை பிச் பண்ணுறாங்களோ அதை வாங்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா அல்ட்ரா லாங் டேர்ம் பாலிசின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்ட்ரா லாங் டேர்ம் பாலிசி அதில் வந்து ஏஜ் மெச்சூரிட்டி வந்து 85-99. நம்ம ஊரில் வந்து அவ்வளோ நாள்லாம் வாழறதுன்றது நடக்காத காரியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 60 வயசில் இருக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸை வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் 60 வயசுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சரக்கு அடிக்கிறீங்க இல்லை தம் அடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் இன்சூரர்கிட்ட சொல்லிவிடுங்க. ஏன் அப்படின்னா இதால் வந்து நிறைய பேருக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ரிஜெக்ட் ஆகிறனால என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஆத்திர அவசரத்தில் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து
குடிக்கிறீங்களா இல்லை சரக்கு அடிக்கிறீங்க, தம் அடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இன்சூர் கிட்ட சொல்லுங்கள். ஒரு 5000 6000 வருஷத்தில் பே பண்ணுறதுனால ஒன்றுமே ஆகிட போகிறது கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தயவு செஞ்சு கம்பைன் பண்ணாதீங்க. இதுவும் வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கு மார்க்கெட்லேயும் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், உங்களுக்கு இன்சூரன்ஸும் கவர் ஆகும். தயவு செஞ்சு அது மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு டோட்டலான ஒரு அம்போக்கான ஒரு ப்ராடக்ட்டு. தயவு செஞ்சு அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து ப்ரோக்கர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் ரூல் என்னென்னா, உங்களோட சம் அஷ்யூர்டு வந்து உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 20x, அதாவது உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 12 lakhs வந்து உங்களோட சிடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம அவ்வளோ வாங்குறது இல்லை, அதனால் 12னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி வந்து 12, அதாவது நீங்கள் 12 lakhs சிடிசி வாங்குறீங்கன்னா இன்ட்டு 25. ஸோ அதுதான் உங்களோட சம் அஷ்யூர்டாக இருக்கணும். ஏன் உங்களுக்கு வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணலான்றது பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட டோட்டல் லீவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்றது பார்க்கணும். ஸோ உங்கள் டோட்டல் லீவிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்றது நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, ஸ்கூல் ஃபீஸு, உங்களோட மந்த்லி பில்ஸு, உங்களோட மெய்டு, அதுக்கப்புறம் உங்களோட டிரைவர் சேலரிஸ், அப்புறம் உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து கூட்டிக்கோங்க. இது எல்லாமே கூட்டிகிட்டு ஒரு வேல்யூ வரும். அதை வந்து டிவைட் பை 3 வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட லீவிங் கார்ப்பரேட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் சிலப்போ வந்து ஒன் டைம் பிக் எக்ஸ்பென்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சில்ட்ரன்ஸ் வெட்டிங் வரும், இல்லை உங்களோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ். சம்டைம்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலான்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஹோம் லோன். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் லோன் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் இதை வந்து உங்களோட சம் இன்சூர்டில் வந்து கவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் லோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் கவர் பண்ணுது. நான் ஏன் பிஸ்னஸ் லோன்ஸ் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் லோன் வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மைனஸ் இந்த வர வேல்யூவோட எஃப்டி, உங்களோட சேவிங்ஸு, அதுக்கப்புறம் கேஷ் ஆன் ஹேண்டு, அதுக்கப்புறம் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணணும். ஸோ வர வேல்யூ தான் வந்து ஆக்சுவலாக உங்களோட சம் அஷ்யூர்ட். ஸோ டு பி வெரி வெரி ஈஸியாக, ரொம்ப கால்குலேட்டிவாக நான் போகாமல் அப்படின்னு போனீங்கன்னா, பேசிக்கலி உங்களோட ஆனுவல் சிடிசி இன்ட்டு 25x போட்டிங்கன்னா உங்களோட சம் அஷ்யூர்டு வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இது மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.